அமர்வில் பங்கெடுக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. இந்த வாய்ப்பிற்கும் நன்றி. இதன் காரணமாக உந்தப்பட்டு இந்த மாதிரி ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே எங்களுக்குள்ள ஒரு பேரார்வம் எழுந்து எவ்வளோ நாளில் தயாராச்சு? இது ஒரு வாரத்தில் தயாரான நூல் இப்போ வெளியிட போகிறோம். ரொம்ப நாளாக இருந்த என்னன்னு சொல்லலாம் ஒரு ஆர்வம் வெளிப்பட்டு விட்டது. இவ்வளோ ஆர்வம் வந்தால் இதோடு நிற்கும்னு நினைக்கிறீங்களா? நிற்காதுல்ல. ஒரு 25,000 வேர்டு இருக்கிற ஒரு புக்கும் தயாராகி கொண்டிருக்கிறது. வெரி பெர்னா. ஓகே, அது விரைவில் வரும்னு எதிர்பார்க்குறேன். நேற்று தான் தோழர் எஸ்விஆரை சந்தித்தேன். அவர் சொன்னார், எனக்கு அனுப்பு, நான் வந்து உன்னோட எடிட்டர் நான் தான், எல்லாத்தையும் செக் பண்ணி எடிட் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காரு. அவருக்கும் அனுப்ப பிளான் பண்ணுறேன். ஓகே, ஃபைன். இந்த உரைக்கு வந்துடலாம். இந்த தலைப்பு அவங்க போட்டுக்கிறதுனால நான் போட்டது. ஓகே, ஸோ தலைப்புக்கும் கட்டுரை நான் பேச போகிறதுக்கும் சம்மந்தம் இல்லையேன்னு யாரும் என்கிட்ட அப்புறம் சண்டைக்கு வராதிங்க. ஓகே, ஸோ நான் சொல்ல போகிற இந்த கதை வந்து 1931 லண்டனில் இருக்கக்கூடிய சயின்ஸ் மியூசியம் அங்கே துவங்குது. 1931 என்ன நடந்துச்சு? சர்வதேச அறிவியல் வரலாற்று 2ஆம் கருத்தரங்கம். அறிவியல் வரலாற்று தான், வரலாற்றில் அறிவியல் இல்லை, ஹிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் தான். 2வது ஹிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் காங்கிரஸ். அதுக்கு மேலே பார்த்தோம் ஹிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இன்டர்நேஷ்னல் காங்கிரஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, 2nd கான்ஃபரன்ஸ். அந்த கான்ஃபரன்ஸில் ஏற்கனவே திட்டமிடப்பட்ட ஒரு நிகழ்ச்சி நிரல் இருக்குது. ஆனால் அந்த நிகழ்ச்சி நிரலுக்கு பிறகு ஒரு சிறப்பு அமர்வை திடீர்னு ஏற்பாடு பண்ணாங்க. அந்த திடீர் அமர்வில் முதல் உரை, அந்த கான்ஃபரன்ஸினுடைய இறுதி நாள் ஒரு திடீர் அமர்வு. அந்த திடீர் அமர்வினுடைய முதல் உரை, அந்த முதல் உரையில் போரிஸ் எசன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இயற்பியலாளர் அவர் வந்து பேசுகிறார். அவருடைய உரையை வந்து துவக்கிறார். உரையை எப்படி துவக்கிறார்னா, நியூட்டனின் ஆளுமையும் அவரது சாதனைகளும் உலகெங்கிலும் உள்ள அறிவியலாளர்களை தலைமுறையாக கவர்ந்துள்ளது. அவரது கண்டுபிடிப்புகளின் பரந்த வீச்சும் இயற்பியலுக்கும் தொழில்நுட்பத்துக்குமான அடுத்த வளர்ச்சிக்கு அவை அமைத்த அடித்தளமும் அவரது அறிவியல் விதிகளின் வியக்கத்தக்க துல்லியமும் அறிவியல் வரலாற்றில் அவருக்கு ஈடு நிகரற்ற இடத்தை நியாயமாக வழங்கியுள்ளன. இது 1930. ஐன்ஸ்டைன் பற்றி அவ்வளோ பரவலாக தெரியாத ஒரு காலம். ஸோ அப்போ வந்து கோட், அறிவியல் கோட் யார்? நியூட்டன், ரைட்? ஸோ நியூட்டனை பற்றி அவர் சொன்னார். இதை கேட்குறவங்க வந்து ஆமாம் ஆமாம் கரெக்ட் தானே, இதில் என்ன அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. அப்புறம்தான் அந்த பேச்சில் ஒரு திசை மாற்றம். ஆனால் எப்போவுமே நம்ம வந்து ஒரு விஷயத்தை சொல்லிட்டு ஆனால்னு சொல்லும்போது தானே வேறு ஒன்று வரப்போகுது. அப்படி அவர் ஆரம்பிக்கிறார், ஆனால் பட் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அறிவியலின் வளர்ச்சியில் இத்தகைய தீர்க்கமான திருப்பு முனையில் நியூட்டனை நிறுத்தியது எது? புதிய பாதைகளை முழுமையாக வகுத்திட அவருக்கு வலியூட்டியது எது? அவரது அசாதாரணமான படைப்பாற்றல் எங்கிருந்து உருவானது? அவரது அறிவியல் பணியின் உள்ளடக்கத்தையும் திசையையும் வடிவமைத்தது எது அப்படின்னு ஒரு கேள்வி போடுறார். கரெக்டாயா, நியூட்டன் கோட்டு. ஆனால் அந்த கோட்டா அவர் மாறினதுக்கு காரணம் என்ன?
ரைட்? நியூட்டனை ஒரு தனித்த அறிவு அறுக்கனாக கருதுவதற்கு பதிலாக 17ஆம் நூற்றாண்டு இங்கிலாந்தின் சமூக பொருளாதார தொழில்நுட்ப நிலைமைக்குள் பிரின்சிபியாவின் தோற்றத்தை ஆய்வு செய்ய வேண்டும் என்று அவர் வாதிட்டார். அதாவது அவர் என்ன சொன்னார்னாக்கா, நியூட்டனுடைய புக்குக்கு பேர் வந்து பிரின்சிபியா மேத்தமேட்டிக்கா, பெரிய பேர் பிரின்சிபியான்னு எல்லாம் சொல்லுவாங்க. அந்த நூலை நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா நியூட்டனுடைய வாழ்காலத்தில் பொருத்தி பார்த்தா தான் நீங்கள் சரியாக புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு அவர் வந்து வாதிட்டார். அதே மாதிரி இயங்கியற் பொருள் முதல்வாதம், டயலெக்டிக்கல் மெட்டீரியலிசம், அதே மாதிரி மார்க்ஸோட வரலாற்று பொருள் முதல்வாதம், ஹிஸ்டாரிக்கல் மெட்டீரியலிசத்தை பயன்படுத்தி தன்னுடைய ஆய்வு கட்டுரையில் நியூட்டனுடைய மேதமை எப்படி கட்டமைக்கப்பட்டது, எப்படி உருவானது, எப்படி வந்தது என்பதை அந்த கட்டுரையில் அவர் விளக்குறார். இந்த பகுதி வந்ததும் அந்த அரங்கில் ஒரு அதிர்ச்சி. நியூட்டனை மேதைன்னு சொல்லல யாருக்கும் அதிர்ச்சி இல்லை. ஆனால் நியூட்டனை நீ புரிஞ்சுக்கணுன்னா, அவர் வாழ்ந்த காலத்தை நீ புரிஞ்சுக்கணும்னு சொல்கிறாங்கல்ல, அதுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? எல்லாருக்கும் அதிர்ச்சி. இன்னொரு அதிர்ச்சி என்ன, நீ புரிஞ்சுக்கணுன்னா வரலாற்று பொருள் முழுவாதத்தையும் இயங்கியற் பொருள் முழுவாதத்தையும் பயன்படுத்தணும், மார்க்ஸோட பார்வையில் பார்த்தா தான் சரியாக புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொன்னது இன்னும் ஒரு வியப்பு. அறிவியல் கருத்து மேலே வாழ்கின்ற சமூகம் எப்படி தாக்கத்தை ஏற்படுத்த முடியும்? இது வந்து ஒரு கேள்வி அந்த அரங்கில் இருந்தவங்களுக்கெல்லாம். அந்த உரைக்கு பிறகு இந்த கேள்விகள் அறிவியல் துறையில் முக்கியமான ஒரு கேள்வியாக மாறி இன்றைக்கும் ஒலித்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ், அறிவியல் வரலாறு, அல்லது ஹிஸ்ட்ரி அண்ட் ஃபிலாசபி ஆஃப் சயின்ஸ், அறிவியல் வரலாறு தத்துவம் அப்படிங்கிற அந்த துறையெல்லாம் பார்த்தீங்கன்னா எஸ்என் எழுப்புகிற அந்த கேள்விகளை திரும்ப திரும்ப இன்றைக்கு எழுப்பிக் கொண்டிருக்கிறது. ஓகே, ஸோ அதனுடைய துவக்க புள்ளி இதுதான். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அறிவியல் வரலாறு அப்படின்னு சொன்னால் என்னது? யாரோ தலை சிறந்த அறிவியலாளர்கள், அந்த காலத்தில் பெரும்பாலும் ஐரோப்பியர்கள், கலீலியோ, நியூட்டன், கெப்லர் அப்படிங்கிறவுடைய தனிநபர் சாதனைகளை கொண்டாடுவதாக தான் அறிவியல் வரலாறு இருந்துச்சு. அதுக்கு நேர் எதிராக அந்த திடீர் இறுதி அமர்வு நிகழ்ந்தது. அந்த திடீர் அமர்வு ஏன் அப்படின்னு சொன்னால், அந்த காங்கிரஸில் கலந்துக்கிறதுக்காக அன்றைக்கு இருந்த சோவியத் யூனியனிலிருந்து ஒரு 7 பேர் கொண்ட குழு வந்தது. அந்த 1930 தகவல் தொடர்புலாம் அவ்வளோ கிடையாது. இன்றைக்கி நம்ம அனுப்புகிற மாதிரி வாட்ஸ்அப்லாம் அனுப்ப முடியாது. ஸோ நாங்கள் வரோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த ஆர்கனைஸ் பண்ணுறவங்க வந்து அவங்க வரப்போகிறாங்கன்னு தான் தெரியும், அவங்க எதாவது பேச போகிறாங்களான்னு தெரியாது. அதனால் அவங்க வந்து எந்த பிளானுமே போடல. வந்த பிறகு பார்த்தா எல்லோரும் நாங்கள் வந்து கட்டுரையோடு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க, ஆய்வு கட்டுரையோடு. அதுக்காக திடீர்னு ஏற்பாடு பண்ணாங்க. வந்தவங்கெல்லாம் ரஷ்யனில் எழுதி வந்திருக்காங்க. சர்வதேச மாநாட்டில் அது வந்து எப்படி எல்லாரும் படிக்க முடியும் அப்படிங்கிற கேள்வி வந்ததும் ராவோட ராவா ரஷ்யன்லேருந்து இங்கிலீஷ்க்கு மொழிபெயர்த்து நூல் வெளியிட்டாங்க அந்த கட்டுரைகளினுடைய தொகுப்பை படிக்கிறதுக்காக. அஃப்கோர்ஸ் அந்த முதல் அச்சு பிரதியை பார்த்திங்கன்னா நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கும். பட் அஃப்கோர்ஸ் அதுக்கப்புறம் திருத்திய பதிப்புகள்லாம் வந்துருச்சு. பட் இதுதான் அந்த சோவியத் டெலிகேஷன். ஓகே, 7 பேர். இதுதான் அந்த நூல். அந்த மாநாட்டில் இந்த 7 பேரும் வாதித்த கட்டுரைகளை அடங்கிய நூல், சயின்ஸ் அட் த கிராஸ் ரோட் அப்படிங்கிற பேரில். சமூக இருப்பு தான்
உணர்வை வடிவமைக்கிறது. சோஷியல் எக்ஸிஸ்டன்ஸ், கான்ஷியஸ்னஸ், இது கடையில் இருக்கக்கூடிய அந்த உறவை பற்றிய மார்க்ஸ்னுடைய ஃபேமஸான கொட்டேஷன் இருக்கு இல்லையா, அதிலிருந்து தான் இவங்க துவங்குறாங்க. பிரின்சிபியா வந்து ஒரு நுண்புலனான கணித நூலாக இருந்தாலும் நியூட்டன் தன்னுடைய சமகால தத்துவ பார்வைகளை, தொழில்துறை நடைமுறை பிரச்சனைகளை மையத்தில் வச்சு தான் அந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு என்று எசன் தன்னுடைய கட்டுரையில் விரிவாக விளக்குறார். இந்த சொற்பொழிவு நியூட்டனுடைய மேதமை என்ன அப்படிங்கிற கருத்தை மட்டும் மாற்றி அமைக்கல, அறிவியலுக்கும் சமூகத்துக்கும் என்ன தொடர்பு என்பதை குறித்த ஒரு பார்வையில் ஒரு அடிப்படை மாற்றத்தையே உருவாக்கிச்சு. அது வரைக்கும் ஒரு சில நபர்களுடைய வரலாறு தான் அறிவியல் வரலாறு என்ற நிலைமை மாறி ஒரு புதிய பார்வைக்கு இட்டு சென்று. ஸோ இதுதான் போரிஸ் எசனுடைய கட்டுரையினுடைய தலைப்பு. என்னது? சோஷியல் அண்ட் எக்கனாமிக் ரூட் ஆஃப், சமூக பொருளாதார காரணங்கள், அல்லது ரூட் அப்படின்னு சொன்னால் வேர். நியூட்டன் பிரின்சிபியாவினுடைய வேர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சமூக பொருளாதாரத்தில் இருக்குது என்று இந்த கட்டுரையில் அவர் வந்து வாதம் செய்கிறார். இந்த பார்வை எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெசனுக்கு முன்னாடியே மார்க்ஸ், ஏங்கல்ஸ் அறிவியலை பற்றி எழுதியிருக்கக்கூடிய பல, அறிவியல் தொழில்நுட்பத்தை பற்றி எழுதியிருக்கக்கூடிய பல செய்திகளில், குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா குருண்டைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நூலில் பார்த்தீங்கன்னா முழுமையடையாத நூல், அதில் பார்த்தீங்கன்னா அதை பற்றி நிறைய எழுதியிருக்காங்க. அதில் ஒரு இடத்துல என்ன சொல்கிறானாக்க, தூய்மையான அறிவியல் கூட சமூக வேர்களை கொண்டுள்ளது. தட் இஸ் பியூர் சயின்ஸ் ஆல்சோ ஹேஸ் சோஷியல் ரூட்ஸ். தொழில்துறையும் வணிகமும் இல்லாமல் இயற்கை அறிவியல் எங்கே இருக்கும்? இந்த தூய இயற்கை அறிவியல் கூட அதன் நோக்கத்தையும் பொருளையும் வர்த்தகம் மற்றும் தொழில்துறை மூலமாகவே, மனிதர்களின் புலன்சார் செயல்பாட்டின் மூலமாகவே பெறுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து தொழில்நுட்பம் அறிவியல் அறிவை சார்ந்துள்ளது. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், டெக்னாலஜி சயின்ஸை டிபெண்ட். இது ஒரு பொது கருத்து. ஆனாலும் அறிவியல் அரசையும் தொழில்நுட்பத்தின் தேவைகளும் இன்னும் அதிகமாக சார்ந்துள்ளது அப்படின்னு சொல்லி ஏங்கல்ஸ் குறிப்பிட்றார். இது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் நீங்கள் உண்மையிலே பார்த்தீங்கன்னா அறிவியல் இதை ரெண்டையும் சார்ந்தது. ஒரு எளிமையான எடுத்துக்காட்டை பார்க்கலாம். இன்றைக்கு நாம் வந்து அஸ்ட்ரானமியில் விதவிதமான வான்பொருட்களை பற்றி பேசுகிறோம். இப்போ உதாரணமாக நியூட்ரான் ஸ்டார் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, பேசுகிறோம். அது என்னன்னு முழுமையாக நமக்கு தெரியலனாலும் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, அந்த நியூட்ரான் ஸ்டாரை பற்றி பேசுகிறோம். கருந்துளைகள், பிளாக் ஹோல் பற்றி பேசுகிறோம். இன்னும் கொஞ்சம் அறிவியல் மீது ஆர்வம் இருந்து நம்ம ஈவன் பொது கட்டுரைகளை படிச்சிருந்தா 2 கேலக்சிலாம் மோதிக்குது அப்படின்னு படிச்சிருப்போம். இதெல்லாம் நீங்கள் தொலைநோக்கியமாக பார்க்கவே முடியாது. இதையெல்லாம் எப்படி உணர்கிறோம் என்றால் ரேடியோ தொலைநோக்கி. இந்த ரேடியோ தொலைநோக்கி எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2ஆம் உலகப் போரில் தான் முதல் முறையாக விமானம் போருக்கு அதிகமாக பயன்படுத்தப்பட்டது. முதல் உலகப் போரில் கொஞ்சம் பயன்பட்டது, ஆனால் மிக அதிக அளவில் பயன்பட்டது 2ஆம் உலகப் போரில். 2ஆம் உலகப் போரில் தான் குண்டுகளை ஏந்தி விமானங்கள் வந்து நகர் மீது குண்டுகள் போடக்கூடிய அந்த நிகழ்வு. அப்போது விமானம் வருதுன்னு எனக்கு தெரியணும், இருந்தால் நான் வந்து தற்காப்பு நடவடிக்கை எடுத்துக்கலாம். அப்போது விமானம் வருது என்பது தெரியறதுக்கு எனக்கு என்ன வேணும்? ரடார். ஸோ 2ஆம் உலகப் போர் முடிஞ்சு போச்சு. அவ்வளவு ரடார் இருக்குது. அந்த ரடாரை வச்சு நான் என்ன பண்ணுவேன்? அப்போ தான் கொஞ்சம் பேர் சொன்னாங்க, வேஸ்ட்டாக இருக்கிற ரடார் என்கிட்ட தாங்க, நாங்கள் வந்து ரேடியோ தொலைநோக்கியாக அதை மாற்றி ஆராய்ச்சி பண்ணுறோம். புரியுது இல்லையா?
அப்போது நமக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த அறிவு எல்லாம் எங்கேருந்து வந்திருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ரேடார் தொழில்நுட்பத்தில். ரைட். ஸோ எசன் மட்டுமல்ல, எசனுடைய சம காலத்தில் வாழ்ந்த வேறு 2 அறிஞர்கள், கிராஸ்மேன் அப்படிங்கிறவரும் ஜில்ஜெல் அப்படிங்கிறவரும் இதே மாதிரியான ஆய்வுகளை மேற்கொண்டார்கள். சம காலத்தில் சற்றேறக்குறைய ஒரே மாதிரி மேற்கொண்டார்கள். இவங்க 3 பேருமே சொன்ன விஷயத்தை தான் நான் உங்களுக்கு தொகுப்பாக சொல்ல போகிறேன். இதில் அந்த ஜில்ஜெல்லை பற்றி நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சொல்லணும்னு நினைக்கிறேன். அவர் ஆஸ்திரியாவை சார்ந்தவர். ஆஸ்திரியாவில் நாசி பிடியின் கீழ் ஆஸ்திரியா வந்துச்சு இல்லையா, ஹிட்லர் பிடிச்சார் இல்லையா, அது பிடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பார்ட் ஆஃப் ஆஸ்திரியாவில், வியன்னா அந்த மாதிரியான பகுதியில் ஒரு இடதுசாரி இயக்கம் பெருமளவுக்கு ஒரு ரெட் வியன்னா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இடதுசாரிகளினுடைய கட்டுப்பாட்டின் கீழ் அல்லது அவர்களுடைய இதனுடைய கீழில் அங்கே இருந்தது. அப்போது ஜெட்ஸில்லாம் அதில் வேலை செய்கிறார். அவரும் ஒரு விஞ்ஞானி. எல்லாருக்கும் வீடு வேணும். எப்படி எல்லாருக்கும் வீட்டை கட்டுறது? நான் வீட்டை கட்டுறேன்னு சொல்லி ஒரு 50 ஆண்டு கால திட்டம் போட்டேன்னா பிரயோஜனம் இல்லை இல்லையா? உடனடியாக வேணும். எப்படி கட்டுறது? இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்கிறாங்க. ஏதாவது வாய்ப்பு கிடைத்து வியன்னா போனீங்கன்னா அங்கே கார்ல் மார்க்ஸ், ஏங்கல்ஸ், லெனின், ரோசா லக்சம்பர்க் பேரில் குடியிருப்புகள் இருக்குது. இன்னமும் அந்த குடியிருப்புகளை போய் பாருங்கள். இந்த மாதிரியான சிந்தனையின் அடிப்படையில் ஏழை எளிய மக்களுக்கு, உழைப்பாளர்களுக்கு குடியிருப்பு வேணும்னு கட்டப்பட்ட குடியிருப்புகள். அந்த குடியிருப்புகளில் போனீங்கன்னா சாதாரணமாக ஒரு தமிழ்நாட்டில் ஒரு திருப்பூரை எடுத்துக்கலாம். உழைப்பாளிகள் வாழ்கின்ற அந்த தெரு எப்படி இருக்கும்? எவ்வளவு பிளே கிரவுண்ட் இருக்கும்? எவ்வளவு பார்க் இருக்கும்? கம்மியாவா? இருக்கவே இருக்காது. நெருக்கமான வீடு இல்லையா? இங்கே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அடுக்குமாடி குடியிருப்பாக பண்ணி அந்த குடியிருப்பு சுற்றி இருக்கணும். நடுவில் வெட்டவெளி. அந்த வெட்டவெளி குழந்தைகள் பார்க்கிலிருந்து ஒரு பொழுதுபோக்காக எல்லாரும் கூடுவதற்கான இடம் உட்பட எல்லாம் இருக்கிற மாதிரி. அதாவது இப்படிப்பட்ட ஒரு யோசனையில் ஒரு குடியிருப்பை கட்டுவது அப்படிங்கிறதாங்க நீங்கள் பார்க்கலாம். இனி நான் அப்படியே நீட்டி பேச போல. பட் ஆனால் நாசி ஜெர்மனி ஆஸ்திரியாவுக்குள்ளே புகுந்தபோது ஜெர்கில் அங்கே இருக்க முடியல. அங்கேருந்து அவர் புலம்பெயர்ந்துட்டார். ஸோ இவங்க 3 பேர், ஹெசன், கிராஸ்மேன், ஜெர்கில், இவங்க 3 பேரும் பாயிண்ட் அவுட் பண்ண விஷயங்கள் என்ன? 3 விஷயங்கள். அதுதான் நான் மையமாக உங்களோட பகிர்ந்து கொள்ள போகுது. முதல் விஷயம், எல்லா துறையை சார்ந்த தொழில்நுட்பங்களும் சமமாக வளர்வதில்லை. சில தொழில்நுட்பங்கள், சில அறிவியல் கூடுதல் வேகத்தில் வளரும் ஒவ்வொரு குறிப்பிட்ட கட்டத்திலையும். ஒரு எடுத்துக்காட்டு எடுத்துப்போம். 17ஆம் 18ஆம் நூற்றாண்டு இங்கிலாந்து. இந்த 17வது 18வது நூற்றாண்டு இங்கிலாந்தில் ஸ்டீம் இன்ஜின் வந்துருச்சு. ஸ்டீம் இன்ஜினுக்கு எது எரிபொருள்? நீராவி பயன்படுத்துகிறோம். அதை நீராவி எதுலேருந்து உருவாக்குறோம்? கரி எங்கே இருக்கும்? சுரங்கத்தில் இருக்கும். சுரங்கம் இருக்கிற இடத்துல ஃபேக்ட்ரி இருக்குமா? இருக்காது. அப்போ அந்த சுரங்கத்துலேருந்து என்ன பண்ணணும்? கொண்டு வரணும். அந்த காலத்தில் நான் எப்படி கொண்டு வருவேன்? இன்னும் ரயில் இன்ஜின் முழுக்க வரல, ஞாபகம் வச்சுக்கோங்க. மேன் பவர் தான். ஆனால் எப்படி, எதில் எடுத்துகிட்டு வருவேன்? நான் மாட்டு வண்டியில் போட்டு எடுத்து வந்தேன்னா போதிய அளவு நான் நிலக்கரி கொண்டு வர முடியாது இல்லையா? ரைட். அப்போது இங்கிலாந்தில் என்ன பண்ணுறாங்கன்னா கெனால் வெட்டுறாங்க. சென்னையில் பக்கிங்காம் கெனால் இருக்குது தெரியுமா? அந்த கெனால் வெட்டின கெனால், இயற்கை அல்ல. அந்த கெனாலை எதுக்காக வெட்டுறாங்க? டிரான்ஸ்போர்ட்டேஷன். அதாவது அந்த இங்கிலாந்தில் இருந்த அதே அனுபவத்தை இதே மாதிரி தான். ஆனால் இங்கிலாந்தில் இங்கே பார்க்குறீங்க இல்லையா,
இவ்வளவு கெனால் வெட்டுறாங்க. இங்கிலாந்து முழுக்க கெனால் வெட்டுறாங்க. கெனாலில் கப்பலில் போட்டில் நிலக்கரி கொண்டு போவாங்க. ஆரம்ப காலத்தில் சின்ன போட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய போட்டு, இது மாதிரிலாம் உருவாச்சு. நான் கெனாலுக்காக நிலத்தை நான் வெட்டினேன்னா எனக்கு என்ன தெரியும்? மண்ணில் இருக்கிற அடுக்கு. சரி, நான் என் வீட்டில் ஒரு குழி வெட்டினேன், அடுக்கு தெரியும், அவ்வளோதான். ஆனால் இங்கே சில பத்தாண்டுகளில் இங்கிலாந்தில் பல இடங்களில் குழி வெட்டுறாங்க. இந்த குழியில் இருக்கிற அதே அடுக்கு தான் அங்கேயும் இருக்குது, அங்கேயும் இருக்குது, அங்கேயும் இருக்குது. அப்போ எனக்கு என்ன தெரியுது? நிலமே வெங்காயத்தோல் போல் அடுக்கடுக்காக இருக்குது அப்படின்னு தெரியும். ஸோ அப்போது எனக்கு இந்த ஒரு அறிவு வரணும்னு வச்சுக்கோங்க. நிலமே அடுக்கடுக்காக இருக்கிறது, நிலத்தில் மண்ணுக்கடியில் அடுக்கடுக்கு இருக்குது அப்படிங்கிற அறிவு எனக்கு வரணும்னா இப்படிப்பட்ட எனக்கு ஒரு அனுபவம் வரணும் இல்லையா? அந்த அனுபவத்தை எது ஏற்படுத்தி கொடுத்தது? இந்த ஒரு தொழில்துறை தேவை. கெனால் வெட்டின போது, ஸோ அந்த கெனால் வெட்டின போது தான் இன்னொன்று என்ன பார்க்குறாங்க, இந்த அடுக்கில் இருக்கக்கூடிய தொல்லுயிரி, அதில் ஃபாசைல்ஸ் கிடைக்கும் இல்லையா, இந்த அடுக்கில் கிடைக்கிற தொல்லுயிரி ரெண்டும் சேமாக இல்லை. ஸோ நான் இங்கே தோண்டினா எனக்கு இந்த அடுக்கு கிடைக்குது, அதில் இந்த தொல்லுயிரி கிடைக்குது. அங்கே தோண்டினாலும் இந்த அடுக்கு கிடைக்குது, அங்கேயும் இதே தொல்லுயிரி கிடைக்குது. அப்போ நான் என்ன யோசிக்க முடியும்? அந்த இடத்துலலாம் ஒரே மாதிரியான உயிரினம் ஒரு காலத்தில் வாழ்ந்துருந்தது. அதுக்கப்புறம் மேல் அடுக்கு உருவாச்சு, அதில் வேறு மாதிரியான உயிரினம் வாழுது. அதுக்கப்புறம் மேல் அடுக்கு உருவாச்சு, அதில் இப்போது உயிரினங்கள் காலந்தோறும் மாறுகிறது என்கின்ற பரிணாம கொள்கை இருக்கு இல்லையா, அது இதுலேருந்து நம்ம இன்ஃபர் பண்ணலாம்ல. ஸோ அப்போ அந்த பரிணாம கொள்கை என்பது சார்ல்ஸ் டார்வின் ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்து அன்ன ஆகாரம் இல்லாமல் தலைமுடியை ஜடையாக வளர்த்துக்கிட்டு, கடவுளே உயிர் எப்படி தோன்றியது வளர்ந்தது என்று எனக்கு சொல்லுவாயாக அப்படின்னு தவம் செஞ்சு ஒரு நாள் திடீர்னு கடவுள் அவர் முன்னாடி தோன்றி என்ன வர வேண்டும் குழந்தாய் அப்படின்னு கேட்டு வரல. எப்படி வந்திருக்கு? ரைட். ஸோ சார்ல்ஸ் டார்வினுக்கு ஒரு முக்கிய ரோல் இருக்குது. பல்வேறு இடங்களில் திரட்டின தகவல்களை தொகுத்து அதில் ஒரு பார்க்குற ஒரு புள்ளிகளை இணைத்து கோலம் போடுகின்ற ஒரு தன்மை. ஸோ அதாவது சார்ல்ஸ் டார்வினுக்கு ஒரு ரோலே இல்லைன்னு நம்ம சொல்ல. ஆனால் அது எங்கேருந்து இருக்குது? இதை சார்ந்திருக்கு. இது அந்த காலத்து பற்றி மட்டும் இல்லை. இன்றைக்கி நீங்கள் அனிமல் பிளானட், டிஸ்கவரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆழ்கடல் விலங்குகள் பற்றி பார்க்குறோம்ல. இங்கே டாக்டர் நாராயணி வருவாங்கன்னு நினச்சேன், அவங்களையும் கொஞ்சம் அப்படி லேசாக கிண்டல் பண்ணலான்னு நினச்சேன், பட் வரல. அதனால் பார்ப்போம், அடுத்த தடவை பார்ப்போம். இந்த ஆழ்கடல் விலங்குலாம் பார்க்குறோம்ல, இந்த ஆழ்கடல் குறித்த நம்முடைய அறிவு எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பனிப்போர், கோல்டு வார். பனிப்போர்னால் என்னது? ஒரு காலத்தில் சோவியத் யூனியன் இருந்தது, அமெரிக்கா இருந்தது, ரெண்டு நாட்டுக்கு இடையிலையும் ஒரு பகைமை பூசல் இருந்தது. ஸோ சோவியத் யூனியன் தண்ணிக்கடியில் சப்மரீன்ஸில் படைகள் வச்சுருந்தாங்க, அமெரிக்காவும் வச்சுருந்தாங்க. ஸோ அப்போது சோவியத்தினுடைய சப்மரீன் என்னுடைய நாட்டு பக்கத்தில் வந்துருச்சா அப்படின்னு எனக்கு தெரியணும். அது எனக்கு எப்படி தெரியும்? கடல் கடியில் போனால் தானே தெரியும். ஸோ கடல் கடியில் யார் அனுப்புறது? ஆய்வாளர்கள். ஸோ கடல் கடியில் ஒரு சப்மரீன் வருதா போகுதா என்று பார்ப்பதற்கு என்ன கருவியை நான் தயாரிக்கணும். கருவியை தயாரிச்சிட்டேன், கொண்டு போய் வச்சிட்டேன். பார்த்தா அது சத்தம் போடுது.
ஐயோ இவ்வளோ கப்பல் வருதா அப்படின்னு எனக்கு பயம். அப்புறம் நான் அங்கே போய் பார்த்தா அந்த சத்தம் வந்து கப்பல் போட்ட சத்தம் இல்லை, அங்கே இருக்கக்கூடிய உயிரிகள் போட்ட சத்தம். அப்போ நான் என்ன பண்ணோம், கடல் உயிரிகள் என்ன சத்தம் போடுதுன்னு ஆராய்ச்சி பண்ணோம். அதெல்லாம் ரிமூவ் பண்ணாதான் சப்மரின் எது இது எதுன்னு கண்டுபிடிக்க முடியும். அப்போ நான் என்ன பண்ணோம், அதிகமான கடல் ஆராய்ச்சி ஆய்வாளர்களை வேலைக்கு அமர்த்தி இந்த பணியை செய்ய சொல்லணும். இந்த பணியை செய்ய சொல்லும்போது நான் என்ன சொல்லணும், அவங்கள்ட்ட ஒரு பேப்பரில் கையெழுத்து வாங்கணும், அஃபிஷியல் சீக்ரெட்ஸ் ஆக்ட். நான் செய்கின்ற இந்த ஆய்வை யாருக்கும் சொல்ல மாட்டேன். 1996 வரைக்கும் கடலடி ஆய்வுகள் ரகசியமாக இருந்தது. 1996 தான் இனி இதில் வேஸ்ட்டு அப்படின்னு அமெரிக்காவும் ரஷ்யாவும் முடிவு பண்ணி 2 பேரும் ஒரு ஒப்பந்தம் போட்டு எல்லாரும் கடலடி ஆய்வுகளை பற்றி நாம் செஞ்சதெல்லாம் வெளில விடுவோன்னு விட்டாங்க. அப்புறம் தான் நமக்கு தெரியும். அது வரைக்கும் ரகசியமாக 30 வருஷம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கடலடி ஆய்வுக்கும் இராணுவத்திற்கும் போருக்கும் ஏதாவது தொடர்புக்கு நம்மளால் சாதாரணமாக யோசிக்க முடியாது. ஆனால் உண்மையிலேயே தோண்டி பார்த்தீங்கன்னா இன்றைக்கு மெரைன் பயாலஜின்னு சொல்கிறோம் இல்லையா, மெரைன் பயாலஜியினுடைய பெரும்பாலான கண்டுபிடிப்புகள் போருக்கான நிதி ஒதுக்கீடு அதுக்கான ஆய்விலிருந்து வந்தது தான். இப்போ கடல் அடியில் நான் வந்து ஒரு சப்மரீனில் இருக்கிறேன். சப்மரீன்லேருந்து நான் மிசைல் அனுப்புகிறோம். ஓகே, கடல் அடியில் நான் இருக்கேன். இதெல்லாம் கடலுக்கு அடியில். ஓகே, இதுதான் கடலுக்கு மேலே. இது கடல் அடியில் இருக்கிற ஒரு குன்று. அந்த குன்றுக்கு ஈர்ப்பு விசை இருக்குமா? அப்போ நான் வந்து கடல் அடியிலேருந்து ஒரு மிசைலை நான் அமிச்சா இந்த குன்று அதை பிடிச்சி இருக்குமா? அப்போ அந்த மிசைலோட டைரக்ஷன் சேஞ்ச் ஆகிடுமா? இந்த இடத்துல இருக்கேன், பக்கத்தில் குன்றே கிடையாது, இங்கேருந்து நான் மிசைல் அனுப்புகிறேன். அப்போ நான் இங்கேருந்து அனுப்புறதுக்கும் இங்கேருந்து அனுப்புறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போ எனக்கு என்ன தெரியணும், கடலில் இருக்கிற குன்றெல்லாம் தெரியணும். ஸோ டீப் ஓஷன் ரிசர்ச் அப்படிங்கிறது முழுக்க ஒரு பனிப்போரினுடைய பின்னணியில் உருவான ஒரு துறை. இதை பற்றி தீவிரமாக ஆழமாக படிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஆசை இருந்தால் இந்த புக்கை வாங்கி படிக்கணும். வாங்கி படிக்கணும்னு அவசியம் இல்லை, எல்லாரும் டவுன்லோட் பண்ணி படிக்கலாம். ஓகே, இந்த முதலாவதாக சொன்னதனுடைய பொருள் என்ன, எல்லா காலகட்டத்திலையும் 1000 வருஷத்துக்கு முன்னாடி, 500 வருஷத்துக்கு முன்னாடி, 100 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போது இன்னிலேருந்து ஒரு 100 வருஷத்துக்கு அப்புறம் எப்போ எடுத்தாலும் நமக்கு தெரிந்ததுன்னு ஒன்று இருக்கும், நோன். அதுக்கப்புறம் தெரியாததுன்னு ஒன்று இருக்கும். அது என்ன தெரிந்த தெரியாதது? இல்லை, முழுக்க தெரியாது, அந்த கேள்வி இருக்குன்னு தெரியும். இப்போது நிலா இருக்குது, நிலாவுடைய பின்பக்கத்தை பூமியிலேருந்து பார்க்க முடியாது. நிலாவுக்கு பின்பக்கம் இருக்குன்னு தெரியும், ஆனால் அதில் என்ன இருக்குன்னு தெரியாது. எப்போ தெரியும்? ஒரு விண்கலத்தை அமைச்சு நிலாவுக்கு பேக் சைடில் சுற்ற விட்டால் ஃபோட்டோ எடுத்தால் தெரியும். அப்போது அது வரைக்கும், அதாவது 1959 முதலாக லூனா 2 நிலவுக்கு பின்னாடி போனது வரைக்கும், லூனா 3 நிலவுக்கு பின்னாடி போனது வரைக்கும் நமக்கு என்னது, அது நிலவின் பின்புறம் என்னது? தெரியாது. அங்கே ஏதோ இருக்குன்னு தெரியாது, என்னன்னு தெரியாது. ஓகே, இந்தியாவில் புராணங்களின்படி நிலவோட பின்பக்கம் வந்து பிருத்ருக்கல் லோகம், அதாவது பூமியில் செத்து போகிறாங்கள நம்முடைய பாட்டன் முப்பாட்டன்லாம், அவங்களோட ஆவிலாம் அங்கே போய் ரெஸ்ட் எடுத்துருக்குது. ஓகே, அந்த ரெஸ்ட் எடுக்கிற ஆவிலாம் பசி வரும்போது நிலவோட ஃப்ரண்ட் சைடு வருவாங்க. நிலவோட ஃப்ரண்ட் சைடில் இருக்கிற அமுதத்தை அப்படியே சாப்பிட்டே வருவாங்க. அதனால தான் ஃப்ரண்ட் சைடு வந்து அப்படியே பிளாக் ஆகிட்டே வருது. ஃப்ரண்ட் சைடில் இருக்கிற முழுகு அமுதத்தையும் சாப்பிட்டு முடிக்கும் போது நிலா என்ன ஆகிடுது? அமாவாசை ஆகிடுது. ஸோ அமாவாசை அன்னைக்கு நம்மலாம் என்ன பண்ணோம்?
ஒரு பிராமணனை கூப்பிட்டு, பிரித்துக்கள் மட்டும் சொல்லக்கூடாதுமா, எல்லாம் கரெக்டாக சொல்லணும். ஒரு பிராமணனை கூப்பிட்டு அவர் கையில் அரிசி, வாழைக்காய், காசு எல்லாம் கொடுத்து படையல் பண்ணால் அது என்ன ஆகும்? அமிர்தமாக மாறி நிலாவில் போய் சேரும். நிலாவில் போய் அது சேர்ந்துட்டே இருக்கும்போது என்ன ஆகும்? அமிர்தம் ஃபில் ஆகிடும். ஓகே, இதுதான் நம்ம அறிவு. எப்போ? அல்லது நம்முடைய கற்பனை எப்போ? பின்பக்கம் நோன் அன்னோனாக இருக்கும்போது. இப்போ நமக்கு என்ன தெரியும்? பின்பக்கத்தில் என்ன இருக்குன்னு தெரியும். கல் இருக்குது, மண் இருக்குது, குழி இருக்குது. டீட்டெயில்டாக ஃப்ரண்ட்டில் இருக்கிற மாதிரியே தான் பின்பக்கம் இருக்குது. கொஞ்சம் சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்குது. அதெல்லாம் ஓகே, ஃபைன், எனக்கு தெரியும். ஸோ இப்போ இது வந்து நோன் அன்னோன் அல்ல, இப்போ அது நோன் ஆயிடுச்சு. இப்போ இருக்கிற நோன் அன்னோன்லாம் என்னது? நிறைய இருக்குது. அஸ்ட்ரானமி டக்குன்னு எனக்கு எளிதாக ஞாபகத்து வருது அப்படிங்கிறதுனால நான் வந்து சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து டார்க் எனர்ஜி, டார்க் மேட்டர் அப்படின்னு ஒன்று இருக்குதுன்னு தெரியும். ஆனால் அது என்னன்னு தெரியாது. அது வந்து நோன் அன்னோன். கேன் யூ திங்க் ஆஃப் சம்திங் இன் ஜெனட்டிக்ஸ்? டார்க் ஜீனோம். நம்மளோட ஜெனோம் இருக்குல்ல, ஜெனோமில் வந்து 1% தான் ஜீன். ரிமைனிங் வந்து என்ன என்ன பண்ணுதுன்னு நமக்கு தெரியாது. அதனால் அதை வந்து டார்க் ஜீனோம்னு சொல்கிறாங்க, தெரியாது. ஓகே, ஸோ அது வந்து அன்னோன். இது ரெண்டு தவிர மூணாவது ஒன்று இருக்குது. என்னது அது? அன்னோன். தெரியவே தெரியாது. நமக்கு தெரியாதுன்னே கூட தெரியாது. எக்ஸாம்பிள் என்ன? நம்ம வெறும் கண்ணால் இரவு வானம் பார்த்தா 5 கோள்கள் கண்ணுக்கு தெரியும். மெர்க்குரி, வீனஸ், மெர்க்குரிங்கிற புதன், வீனஸ்ங்கிற வெள்ளி, செவ்வாய்ங்கிற மார்ஸ், குருங்கிற ஜூபிட்டர், சனிங்கிற சாட்டர்ன். இதுக்கு அப்பால் கோள்கள் இருக்கா? நம்ம வந்து யோசனை தான் பண்ணலாம், ஆனால் தெரியவே தெரியாது. ஆனால் நம்மக்கிட்ட பவர்ஃபுல்லான டெலஸ்கோப் வந்தவொன்னே என்னாச்சு? இருக்குன்னு தெரிய வந்துச்சு. ஸோ அப்போது அந்த பவர்ஃபுல்லான டெலஸ்கோப் வர வரைக்கும் இந்த 5 கோள்களை தவிர மற்ற கோள்கள் எல்லாம் அன்னோன். அப்படி இருக்குன்னே நமக்கு தெரியாது. ரைட்? தென் அமெரிக்காவில் லாமா அப்படின்னு ஒரு விலங்கு இருக்குது. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ தென் அமெரிக்கா, அதாவது அமெரிக்கா காண்டத்திற்கும் ஆப்பிரிக்கா, யூரோப், ஏஷியா, இது மூணும் வந்து லேண்டில் கனெக்டட் இல்லையா? இதற்கும் இடையில தொடர்பே இல்லாத சமயத்தில் லாமான்னு ஒரு விலங்கு இருக்குன்னு நமக்கு தெரியுமா? தெரியாது. அதே மாதிரி வந்து ஆஸ்திரேலியாவில் கங்காருன்னு ஒரு விலங்கு இருக்குன்னு தெரியுமா? தெரியவே தெரியாது. ஸோ அப்போ அதெல்லாம் அந்த காலகட்டத்தில் அன்னோன். இன்னைக்கு நம்மக்கிட்ட உலகம் முழுக்க பார்த்தா சில நோன் இருக்குது, சில நோன் அன்னோன் இருக்குது, சில அன்னோன். இப்போ நான் வந்து ஒரு விதையை போடுறேன். முதல்ல அந்த விதையில் என்ன ஆகும்? கீழே கொஞ்சம் வேர் வரும். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்திங்கன்னா மேலே ஒரு முளை வரும். அப்புறம் அந்த வேர் விரிவடையும். இந்த முளை வந்து வெளில வந்து மாறும். படிப்படி மாற்றங்கள் நடைபெறும். அஃப்கோர்ஸ் தண்ணி இல்லைன்னா வாடிடும். இந்த மாதிரி சில சூழல் தாக்கங்கள் இருக்கலாம். ஆனால் ஒரு விதையிலிருந்து செடி உருவாவதனுடைய கட்டங்கள் இருக்கு இல்லையா? அந்த கட்டங்கள் முன் தீர்மானிக்கப்பட்டது, ப்ரீடிட்டர்மின். விதையில் நான் விதையை போட்ட உடனே கிளை வருமா? வரவே வர முடியாது இல்லையா? அந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் வர முடியும். அறிவை பொறுத்த வரைக்கும் ஸ்டேஜாக வளருதா இல்லையாங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? அதுக்கு இந்த 3 பேர் என்ன சொன்னாங்கன்னா, ஸ்டேஜாலாம் வளரல, நம்ம எந்த திசையில் அதை வளர்க்குறோமோ அது மாதிரி வளரும். அதாவது நம்ம கையில் இருக்கக்கூடிய களிமண், அந்த களிமண்ணை இப்படி பிசைஞ்சு இப்படி பண்ணிங்கன்னா இது வரும், அப்படி பிசைஞ்சு அப்படி பண்ணிங்கன்னா அது வரும். பிசையிறது யார், இப்படி பிசைன்னு சொல்கிறது யார் என்பதை பொறுத்து உங்களுடைய இறுதி பொருள் இருக்கும். அப்போது பனிப்போர்னு ஒரு வந்திருக்கவே இல்லைன்னு சொன்னால், இன்றைக்கு நமக்கு தெரிஞ்ச
அந்த கடலடி அறிவு இல்லாமல் இருக்கலாம், அது வந்து நோன் அன்னோனில் இருக்கலாம் இங்கே இல்லாமல். ஆனால் அதே சமயம் அவ்வளவு அறிவியல் அறிவு அவ்வளவு அறிவியலாளர்களுடைய வேலை வேறு எதுலையாவது பயன்பட்டு வேறு ஏதோ விஷயங்கள் நமக்கு தெரிய வந்ததாக இருக்கலாம். சொல்ல வருது புரியுது இல்லையா? ஸோ அப்போது அறிவியல் என்பது ஏதோ ஒரு இயற்கை போக்கில் நடந்து போயிட்டே இருக்குன்னு இல்லை, நாம் தான் அதை செலுத்துகிறோம். நாமனா சமூகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு சக்திகளினுடைய கூட்டு விளைவாக அதனுடைய வளர்ச்சி போக்கு அமைகிறது அப்படிங்கிறது முதலாவது. இதனுடைய பொருள் என்ன? நாம் யோசித்து சாதாரண மக்களுக்கு இதெல்லாம் தேவை, இதெல்லாம் செய் அப்படின்னு அறிவியலுக்கு ஒரு நிர்பந்தத்தை கொடுத்தா அதில் சில வருவதற்கு வாய்ப்பு இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து நீங்கள் வந்து ஒரு விதையை போட்டு எனக்கு இப்போவே பழம் வேணும் அப்படின்னு கேட்டால் ரைட். ஸோ இதான் வந்து ஒரு விஷயம். ரெண்டாவது, அது முதல் 10 minutes. ஓகே, குயிக்காக போய்டுறேன். ரைட். ஓகே, ரெண்டாவது, உற்பத்தி மற்றும் தொழில்நுட்பத்தில் ஏற்படும் மாற்றங்களில்தான் அறிவியல் புரட்சி வேரூன்றி உள்ளது. இயந்திரங்கள், நடைமுறை சவால்கள் இவையெல்லாம் வந்து அறிவியலுக்கு புதிய கேள்விகளை உருவாக்குகின்றன. ஓகே, இது வந்து கொஞ்சம் எளிதான ஒரு விஷயம். நம்ம ஒரு விஷயத்தை பண்ணிகிட்டே இருக்கோம், அதில் நமக்கு வந்து ஒரு கேள்வி எழுது, அதை நம்ம ஆன்சர் பண்ணுறோம். இது ரொம்ப கான்ட்ரவர்சி இல்லாத ஒரு விஷயம். ஆனால் இந்த மூவரும் இதை பற்றி மட்டும் சொல்லலை. மூவரும் பாயிண்ட் அவுட் பண்ண ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, அதுக்கு தான் வர. நம்ம எல்லா ஸ்கூலில் அடிப்படை மெக்கானிக்ஸ் படிச்சிருப்போமா? சிம்பிள் மிஷின் அதெல்லாம் படிச்சிருப்போம்ல, எஃபிஷியன்சி, திறன் அதெல்லாம் படிச்சிருப்போம் இல்லையா? திறன்னா என்னது? பயனுள்ள வெளியீடு டிவைடட் பை மொத்த உள்ளீட்டு வேலை. இன்னொரு விதத்தில் பார்த்தீங்கன்னா வெளியீட்டு வேலை டிவைடட் பை உள்ளீட்டு வேலை இன்டூ 100. ஓகே, 100%. எளிய இயந்திரங்கள் அப்படின்னு பார்த்தா திறன்னா எந்திர லாபம், மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் டிவைடட் பை டைரக்ஷனல் வெலாசிட்டி. இந்த கருத்தெல்லாம் எங்கேருந்து உருவாச்சு? ஓகே, இந்த கருத்தெல்லாம் எங்கேருந்து உருவாச்சு? இதை நம்ம புரிஞ்சுக்க கொஞ்சம் ஒரு எளிமையான ஒரு சில விஷயத்துலேருந்து போவோம். எங்கே போச்சு அது? ஐயோ, ஓகே, நான் இங்கேருந்து போயிட்டு பேக் வரேன். ஞாபகத்துக்கு என்ன பேக் போனோன்னு. இது என்னது? இது பட் ரெண்டுத்துக்கு இடையில எவ்வளோ வித்தியாசம்? ஆனால் ஏன் ரெண்டுத்தையும் ஒன்றா ஒரே வகைன்னு வகைப்படுத்துகிறோம்? இப்போது எல்லாத்தையும் ஒன்றா தானே பயன்படுத்துகிறோம் இல்லையா? ஸோ இது வந்து ஒரு ஃபிலசாபிக்கல் ஸ்டேட்மெண்ட், ஒரு தத்துவ ஸ்டேட்மெண்ட். அதை நான் சொல்கிறேன். என் வீட்டில் இருக்கிற சைக்கிள் ஒரு சைக்கிள், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சைக்கிள் தனி. ரெண்டுத்துக்கும் 1000 வித்தியாசம் இருக்கலாம். ஆனால் ரெண்டுத்தையும் நம்ம சைக்கிள்ங்கிற ஒரு பேரில் நம்ம வகைப்படுத்துகிறோம்ல, அது வந்து ஜென்ரல், பொது. தனி நம்மளால் பார்க்க முடியும், உணர முடியும், நம்மளுடைய புலனுணர்வுகளால் அறிய முடியும். அந்த பொதுன்னு சொல்கிற சைக்கிளை நம்மளால் பார்க்க முடியாது. நம்ம பார்க்குறது எல்லாமே எதை பார்க்குறோம்? தனித்தனி சைக்கிளை தான் பார்க்குறோம். அப்போ அந்த பொது எங்கேருந்து வருது அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? அந்த கேள்விக்கு தான் என்ன பதில் சொல்கிறாங்கன்னா, நம்முடைய வேலையிலிருந்து வருது, உழைப்பிலிருந்து வருது. இப்போ உதாரணமாக ஒரு கைவினைஞர் சமூகத்தை எடுத்துப்போம். அதாவது மிஷின்லாம் வருவதற்கு முன்னாடி கையால் சட்டி பானைலாம் செஞ்ச எடுத்துப்போம். நான் ஒரு கைவினைஞர். ஓகே, நான் வந்து மட்பாண்டம் தயாரிக்கிறேன். இன்றைக்கி எனக்கு களைப்பாக இருக்குது. நான் என்ன பண்ணுவேன்? கொஞ்சமாக மட்பாண்டம் தயாரிப்பேன். நாளைக்கு நான் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கேன், என்ன பண்ணுவேன்? நான் தயாரிப்பேன்.
ஏதோ ஒரு சமயத்தில் எனக்கு வந்து காசு அதிகமாக வேணும்னு நான் நினைக்கிறேன். அப்போ நான் என்ன பண்ணுவேன்? ஸோ அப்போ வந்து என்னோடய எஃபிஷியன்சின்னு நீங்கள் கால்குலேட்டே பண்ண முடியாது. என்னுடைய உற்பத்தி என்ன அப்படின்னு நீங்கள் கால்குலேட்டே பண்ண முடியாது இல்லையா? ஆனால் டிமாண்டு ஓகே, அது வேறு விஷயம். பட் எப்படி நீங்கள் எஃபிஷியன்சி கால்குலேட் பண்ணுவீங்க? நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஜென்ரலை நீங்கள் பிரித்து எடுக்கணும்ல, தனித்தனி சைக்கிள் இருந்து பொது சைக்கிள்னு பிரித்து எடுக்கணும்ல, அதை எப்படி பண்ணுவீங்க? பட் நான் வந்து ஒரு மிஷின் தான் 3 பார்ட் இருக்கும். என்னெல்லாம் பாட்டு? ஒரு நிலையான ஆற்றல் அளிக்கக்கூடிய ஒரு என்ஜின் அல்லது மோட்டர். இங்கே என்ன இருக்குது? தண்ணி சக்கரம். இந்த தண்ணி ஓடுது, அதனால இதில் சுற்று ஏற்படுகிறது, ஒரு ஆற்றல் உருவாகிறது இல்லையா? இது வந்து நிலையானது. தண்ணி வந்து நான் இன்னைக்கு களைப்பாக இருக்கேன்னு சொல்லுமா? சொல்லாது. ஓகே, ஸோ அது வந்து ஒரு நிலையானது. ரெண்டாவது, என்னுடைய இந்த இயக்கத்தை வேறு ஒரு இயக்கமாக மாற்றக்கூடிய ஒரு டிரான்ஸ்மிஷன். இங்கே எப்படி சுற்றுது? மேலும் கீழுமா சுற்றுது. எனக்கு வந்து மாவு போட்டு அரைக்கணும்னா எனக்கு எப்படி சுற்றணும்? ஹரிசாண்டலாக சுற்றணும். அப்போ அந்த மேலும் கீழுமா சுற்றக்கூடிய அந்த இயக்கத்தை ஹரிசாண்டலாக சுற்றுற ஒரு இயக்கமாக மாற்றக்கூடிய ஒரு பொறி எனக்கு தேவை. அது இங்கே இருக்குது. கடைசியில் அந்த அரைக்கிற இயந்திரம். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இங்கே நான் வந்து இந்த தண்ணினால் சுற்றுறதுக்கு பதிலாக காற்றால் சுற்றத்தை வச்சா இதே வேலை செய்யும். ஒரு செக்கு மாடு மாதிரி ஒரு 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 விலங்கை நான் வச்சா வேலை செய்யும். ஸோ அப்போது என்னுடைய உள்ளீட்டு ஆற்றல் என்பது நான் மாற்ற முடியும். இதையும் சைக்கிள்ங்கிறோம், அதையும் சைக்கிள்ங்கிறோம். ஏன்? இதை நான் எந்த பயன்பாட்டுக்கு யூஸ் பண்ண முடியுமோ அதே மாதிரி பயன்பாட்டுக்கு நான் அதையும் யூஸ் பண்ண முடியும். அப்போது ரீப்ளேஸ்மெண்ட், பதிலீடு செய்ய முடியும். பதிலீடு செய்ய முடியும் போது ரெண்டும் ஒன்று தான், அட்லீஸ்ட் இந்த விஷயத்தில் அப்படி நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா? பதிலீடு செய்யும்போது ரைட். அப்போ நான் இங்கே பதிலீடு செய்யும்போது என்னால் ஆற்றல் அப்படிங்கிற ஒரு கருத்தை பொதுவாக பிரித்து பார்க்கக்கூடிய, ஒரு தத்துவார்த்தமாக பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு ஏற்படுது. அதே போல் இயக்கம் என்பதை என்னால் பிரித்து பார்க்க முடியுது. அது வரைக்கும் நான் செய்கிறது தான் இயக்கம். எனக்கு களைப்பாக இருந்தால் அது ஒரு இயக்கம். ஆனால் நான் வந்து இயக்கம்ங்கிற ஒரு வார்த்தையை நான் பயன்படுத்த முடியாது, ஏன்னா எனக்கு அது வரவே வராது. ரைட். அதே போல் செயல்படும் பொறி, அதுலேருந்து வர அவுட்புட். ஸோ அப்போ எல்லாமே இங்கே எல்லாமே என்னால் மெஷரபிள். எல்லாத்தையும் நான் என்ன பண்ண முடியும்? அளவீடு பண்ண முடியும். அளவீடு செய்யும்போது நான் என்ன பண்ண முடியும்? இதுக்கு இதுனா அதுக்கு இது அப்படின்னு நான் பார்க்க முடியும். அப்படி பார்க்கும்போது செயல்திறன் அப்படிங்கிற ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கான்செப்டை என்னால் உருவாக்க முடியும். ஓகே. ரொம்ப எளிதாக பார்க்கலாம். செக்கு மாடு, மாடுன்னு தான் நம்ம வச்சுருப்போம். ஆனால் விவசாய மக்களை பொறுத்த வரைக்கும் மாட்டிலே 2 வகை மாடு இருக்குது. அந்த வகைப்படுத்துதல் எங்கேருந்து வருது? அவங்களுடைய உழைப்பில் இருந்து வருது. இன்றைக்கு வந்து செக்கே கிடையாது. அப்போ செக்கு மாடு என்பது ஒரு எசென்ஷியாலிட்டி இல்லை, போயிடுச்சு. ஓகே. கான்செப்ட்ஸ் எல்லாமே நம்முடைய உழைப்பு, இயற்கையோடு நாம் முட்டி மோதி செய்கின்ற விஷயங்களில் அதுலேருந்து வருது என்கின்ற ஒரு கருத்தை சொல்கிறாங்க. இது ரெண்டாவது. ஓகே. ட்ரெடில் மில், அதை நான் காலை மேலும் கீழுமா ஆட்டினேன்னா அந்த த்ரெட்டு சர்க்குலராக போயிட்டு வருது. அதாவது மேல் கீழ் இயக்கத்தை வட்ட இயக்கமாக என்னால் மாற்ற முடியும். அப்போது இயக்கங்கள் எல்லாம் ஒன்று, அதனுடைய வடிவம் தான் வேறு, உள்ளடக்கம் ஒன்று என்கின்ற ஒரு கருத்தை என்னால் உருவாக்க முடியும் இல்லையா? இந்த சூழ்நிலையில் தான் உருவாகுது என்பதை சொல்கிறாங்க. ஓகே, டைம் இல்லாதனால இதெல்லாம் போயிடலாம். இதுவும் நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண நினச்ச ஒரு புக்கு, ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க.
கார்டன் சைல்ட், ஒரு ஆந்த்ரோபாலஜிஸ்ட். அவர் என்ன பண்ணுறாருன்னா, இதனுடைய பின்னணியில் இதே மார்க்சிய பார்வையில் எப்படி பழங்கால சமூகத்தில் அறிவு உருவானது என்பதை விளக்குகிறார். இப்போ உதாரணமாக இயற்கையை பற்றி நம்முடைய பல்வேறு அறிவு இருக்கு இல்லையா, இந்த உணவு வந்து சாப்பிட்லாம், இந்த தாவரத்தை சாப்பிடக்கூடாது, ஒரு உயிரினுடைய உடலில் இதெல்லாம் இருக்கும் அப்படிங்கிற உடற்கூறியலிருந்து பல்வேறு விதமான அறிவு, பழங்கால அறிவு இருக்கு இல்லையா, அதெல்லாம் எப்படி உழைப்பிலிருந்து உருவானது என்பதை இவர் வந்து விளக்குகிறார். அஃப்கோர்ஸ் மேன் மேக்ஸ் ஹிம்செல்ஃப் பதிலாக ஹியூமன் மேக்ஸ் தெம்செல்ஃப் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். பட் அது வேற ஒரு காலம், அதனால் அதுக்காக அவரை மன்னிச்சிடுவோம். ஓகே, மூன்றாவது, இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அறிவியல் கருத்துக்கள் பரந்த மெய்யியல் மற்றும் கருத்தியல் கட்டமைப்புக்குள் விளக்கப்படுகின்றன. அதாவது அந்த காலத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான தத்துவார்த்த பார்வைகளின் பின்னணியில் தான் அறிவியல் விளங்கப்படுகிறது, விளங்கிக் கொள்ளப்படுகிறது என்பதை சொல்கிறாங்க. மூணாவது, அதுக்கு உதாரணமாக ஹெசன், கிராஸ்மேன் சொல்றது வந்து நியூட்டன், டெகார்த்தஸ். ரெண்டு பேரும் ஒரே இயற்பியலை தான் ஏற்றுக்கிட்டாங்க. நம்ம நியூட்டனியன் மெக்கானிக்ஸ்னு ஸ்கூலில் படிக்கிறோம் இல்லையா, நியூட்டன் ஈக்குவேஷன் அப்படின்லாம் படிப்போம், ஞாபகம் இருக்கா? U+V = அதெல்லாம் படிப்போம்ல, அதே தான். ஆனால் நியூட்டனை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து சூரியன், பூமி வந்து சூரியனை சுற்றிட்டே வருது, இயற்பியல் விதி. முதல்ல அந்த பூமியை தட்டி விட்டது கடவுள். அதுக்கப்புறம் இயற்கை விதியின் அடிப்படையில் சுற்றிட்டு வருது. ஓகே, ஸோ அப்படின்னா நியூட்டனுடைய பார்வையில் கடவுளுக்கு ஒரு ரோல் இருக்கு. என்ன ரோல்? தட்டி விட்டு, தட்டி விட்ட பிறகு என்ன ஆகும்? இயற்கை விதியில் கடிகாரத்துக்கு நீங்கள் சாவி கொடுத்துட்டீங்கன்னா கடிகாரம் ஓடாது. டெகார்த்தஸை பொறுத்த வரைக்கும் இயற்கை உலகுக்கு கடவுள் தேவையில்லை. இயற்கை உலகு இயற்கை விதிகளின் அடிப்படையில் இயங்கும், அதுக்கு கடவுள் தேவையில்லை. அந்த காலத்தில் அவருக்கு விளங்காத, அவருக்கு புரியாமல் இருந்த சில விஷயங்கள் இருக்கு இல்லையா, எப்படி என் சிந்தனை ஏற்படுகிறது, எப்படி என் மனம் வந்து சில சமயம் சந்தோஷமாக இருக்குது அல்லது வலின்னு நான் உணர்கிறேன், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு இல்லையா, இதுக்கெல்லாம் அவர் என்ன பண்ணுறாருன்னா கடவுளினுடைய துணையினார். ஸோ ஒரே இயற்பியல், ரெண்டு விளக்கம். எசன், கிராஸ்மேன் என்ன சொல்கிறாங்கன்னா, டெகார்த்தஸ் வாழ்ந்த காலம், அவர் இருந்த இடத்த நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ தான் முதலாளித்துவம் வளர்ந்து கொண்டு வந்தது. அந்த முதலாளித்துவம் வளர்ந்து கொண்டு வந்தபோது அந்த முதலாளித்துவத்தினுடைய ஒரு பகுதியாக ஆன்டி கிளரிக்கலிசம், அதாவது அப்படின்னா ஏற்கனவே இருந்த மத சார்ந்த கருத்துக்களை தாத்துவது. அதாவது ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா நாத்திகத்தினுடைய ஒரு சமரசத்தை செய்து கொண்டிருந்த ஒரு சூழ்நிலை இருந்தது. அப்போ அவருக்கு வந்து இயற்கை உலக விளக்கிறதுக்கு அவர் கடவுள் தேவைப்படல. பட் நியூட்டனுடைய சமகாலத்தில் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தில் ஒரு பெரிய உள்நாட்டு போர் நடந்து ஒரு காம்ப்ரமைஸ், ராஜா இது, மதகுருக்கள் இது அப்படின்னு ஒரு காம்ப்ரமைஸ் வந்தது. இந்த காம்ப்ரமைஸ்டான சிச்சுவேஷனில் நியூட்டன் வந்து ஒரு புரட்சிகரமான ஸ்டாண்ட் எடுக்க விரும்பல. என்ன பண்ணுறாரு? அவரும் அந்த காம்ப்ரமைஸ். ஸோ அந்த காலத்தில் இருக்கக்கூடிய அறிவியலில் நமக்கு தெரிஞ்ச அறிவை வைத்து பல்வேறு சமயங்களில் பல்வேறு விதமான அந்த காலத்து டாமினன்ட் கருத்துக்கள் இருக்கு இல்லையா, அதற்கு நியாயப்படுத்துகின்ற விஷயங்கள் நடக்கும் என்பதை அவங்க ரெண்டு பேரும் சுட்டி காட்டுறாங்க. டைம் இல்லாததுனால நான் இதுக்குள்ளே போல. 21ஆம் நூற்றாண்டில் இது என்ன? இந்த மூன்று பேர் செய்த ஆய்வை நீட்சி செய்கிறார் ஜேடி பெர்னார்ட். இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க? 17வது 18வது 19வது நூற்றாண்டில் என்ன நடந்ததுன்னு பார்த்தாங்க. ஜேடி பெர்னார்ட் என்ன பண்ணுறாருன்னா 19வது நூற்றாண்டிலிருந்து 20ஆம் நூற்றாண்டில் என்ன மாற்றம்னு பார்க்குறாரு.
ஸோ இந்த மாற்றத்தில் ஜேடி பெர்னால் சொன்னது என்னென்னா, இன்றைக்கு அறிவியலே ஒரு உழைப்பு சக்தியாக மாறிப்போச்சு. அதனால் இன்றைக்கு அறிவியலாளர்கள் உள்ளபடியே பார்த்தீங்கன்னா அறிவு தொழிலாளிகள், சயின்டிஃபிக் ஒர்க்கர்ஸ். அவர் ஒரு ஆர்கனைசேஷனே ஸ்டார்ட் பண்ணுறாரு, சயின்டிஃபிக் ஒர்க்கர்ஸ் அசோசியேஷன். ஓகே, இந்த சயின்டிஃபிக் ஒர்க்கர்ஸாக நம்ம மாற்றோம் அறிவியலாளர்கள். இன்றைக்கு வந்து பெரும் நிதி ஒதுக்கப்படுகிறது. இன்டைரக்டாக யாரும் வந்து ஆர்டர் போட்டு இந்த ஆய்வு செய்யுன்னு சொல்லல, பட் ஒரு இன்டைரக்டாக அவங்களுக்கு அந்த சமூகத்தின் மூலமாக ப்ரெஷர் வருது, ஒரு திசையில் நம்ம ஆய்வு செய்கிறோம். இந்த முறைகளில் இன்றைக்கு இந்த அறிவே வந்து ஒரு உற்பத்தி பொருளாக மாறுது. எடுத்துக்காட்டாக பேட்டன்ட் போன்ற விஷயங்கள் எல்லாம் உற்பத்தி பொருளாக மாறுது. ஸோ எப்படி மனித உழைப்பு, ஃபிசிக்கல் லேபர் எப்படி ஒரு உழைப்பு சக்தியோ, அதே போல் இன்றைக்கு மூளை வேலை அதுவும் ஒரு உழைப்பு சக்தியாக மாறிடுச்சு. அதனால தான் சம்பளம் கொடுத்து சயின்டிஸ்ட் இருக்காங்க. எப்படி சம்பளம் கொடுத்து தொழிலாளிகள் இருக்காங்களோ அது மாதிரி இருக்காங்க. ஆனால் சயின்டிஸ்ட்க்கு அது ஒத்துக்க முடியாது. அதனால் அவங்க வந்து ஏதாவது சால் ஜாப் சொல்லுவாங்க, அதெல்லாம் வேறு விஷயம். பட் அதான் வந்து உண்மை அப்படின்னு வந்து சொல்கிறார். ஸோ அதனால் அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, 21ஆம் நூற்றாண்டினுடைய அறிவியலினுடைய தன்மையாக மாறிப்போச்சு. ஓகே, அறிவு என்பதே இன்றைக்கு வந்து ஒரு உழைப்பு சக்தியாக மாறி இருக்கிறது என்கின்ற ஒரு முக்கியமான ஒரு நீட்சியை ஜேடி பெர்னால் வந்து ஏற்கனவே இருந்தவர்லேருந்து இதே ஹிஸ்டாரிக்கல் டயலெக்டிக்கல் மெட்டீரியல்ஸை பயன்படுத்தி அவர் வந்து கொண்டு வர்றார். இதிலிருந்து தான் ஜேடி பெர்னால் என்ன சொல்கிறாருன்னா, மக்கள் அறிவியல் வேணும். இந்த மக்கள் அறிவியல்னால் என்ன? E=mc² பூஷ்வா அறிவியல் இல்லை, அப்படி இல்லை. மக்கள் அறிவியல்னா மக்களினுடைய தேவைக்கு இந்த அறிவியல் பயன்படுகின்ற திசையில் அந்த அறிவியலை திசை திருப்பி விடுகிறோமா? அறிவியல் நாலெட்ஜை வந்து இன்றைக்கி பயன்படுத்தி ஒரு ஆளும் வர்க்கம் வந்து ஒரு கருத்தியலிடம் மேலே திணிக்குது இல்லையா, அந்த கருத்தியலை மறுத்து இல்லை இந்த அறிவியல் வேற ஒரு கருத்தியலை சொல்லுதுன்னு நம்ம சொல்கிறோமா? ஒரே ஒரு எடுத்துக்காட்டோடு நான் இங்கே முடிச்சுக்கிறேன். பரிணாம வளர்ச்சி என்ன சொல்லுது? போட்டா போட்டி இருக்கும். இருக்கிற ரிசோர்ஸஸை எல்லா உயிரிகளும் போட்டா போட்டி போட்டுக்கிட்டு எடுத்துக்கும். அப்போ போட்டா போட்டி என்பது, காம்படிஷன் என்பது இயற்கையின் நியதி. அதனால தான் சோஷியலிசம்லாம் பாசிபிள் இல்லை. காம்படிஷன் இருக்கணும், கேபிட்டலிசம். அப்படின்னு என்ன பண்ணுறாங்க நம்ம மண்டையில் இன்றைய ஆளுநர்கள் அடிக்கிறாங்க. அறிவியலாளர்களான நாம் என்ன செய்யணும்? போட்டா போட்டி வந்து இயற்கை உலகில் ரொம்ப ரொம்ப கம்மி. ஒரு இந்தியாவிலேயே வந்து ஒரு வன விலங்கு இதில் வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்க. அங்கே இருக்கக்கூடிய டாப் ப்ரெடேட்டர்ஸ், அந்த டாப் ப்ரெடேட்டர்ஸ் எல்லாம் அங்கே இருக்கக்கூடிய கிரேசிங் அனிமல்ஸ், அதாவது மேயர் அனிமல்ஸை சாப்பிடும். அப்போ என்ன பண்ணோம்? இந்த டாப் ப்ரெடேட்டர்ஸ் ஒன்றுத்தோட ஒன்று ஃபைட் பண்ணல, டைம் பிரித்து வச்சுருக்கு. ஒரு கிரேசிங் ஒரு ப்ரெடேட்டர் வந்து ஏர்லி மார்னிங் வேட்டைக்கு போனால் மற்றதெல்லாம் தூங்கும். ஸோ அப்போ என்ன? கோஆப்ரேஷன். ஸோ இயற்கையில் பார்த்திங்கன்னா கோஆப்ரேஷன் தான் இருக்குது, ஒரு ஒன்றிணைவு இருக்குது. அப்படிங்கிற ஒரு ஆல்டர்னேட்டிவாக பேசுகிறது மக்கள் அறிவியல். ஓகே, ஸோ எந்த திசையில் அறிவியல் போனோம், அறிவியலினுடைய புரிதல் என்ன, இந்த ரெண்டு விஷயத்தையும் நம்ம பேசுவது மக்கள் அறிவியல். அந்த மக்கள் அறிவியல் இன்றைய உலகில் மிக மிக முக்கியம் என்ற ஒரு கருத்தை என்னன்னு சொல்லலாம், அதுக்கு ஆணிவேறிட்டது ஜேடி பெர்னால். ஸோ இன்றைக்கு நம்முடைய அறிவியல் இயக்கம் போன்ற பல்வேறு அறிவியல் இயக்கங்கள் உலகம் முழுக்க இருக்குது. அந்த உலகம் முழுக்க இருக்கக்கூடிய இயக்கங்களுக்கு ஒரு வேர் ஜேடி பெர்னால் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய இந்த சிற்றுரை பேருரையை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். Yeah, of course. Hello. Thank you. நன்றி அவர்களே. அருமையான ஒரு இது, அதாவது 21ஆம் நூற்றாண்டில் வந்து முடிச்சிருக்கிறாரு.
16ஆவது நூற்றாண்டுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி 21ஆவது நூற்றாண்டு முடிச்சிருக்கிறார். அறிவியல் வளர்ச்சி எப்படி வந்திருக்கு, அறிவியல் தேவையை உற்பத்தி, உறவு, கமோடிட்டி, உபரி, இது எல்லாத்தையும் சேர்த்து எப்படி ஜேடி பெர்னால் வந்து அறிவியலை இணைச்சார் அப்படிங்கிறது முடிச்சிருக்காரு. கமோடிட்டிக்கு வந்துருச்சுன்னா அந்த அதுக்கு பின்னால் உழைச்சவங்களுடைய மதிப்பே இல்லாமல் போயிடுது. கமோடிட்டிக்கு உற்பத்தி பொருளுக்கு மரியாதை கூடியது. யார் உழைச்சாங்களோ அவங்க இல்லாமல் போயிடுறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. அறிவியல் வந்து எந்த திசையை நோக்கி செல்லணும், அதற்கு தேவை என்ன அப்படின்னு முடிச்சிருக்கிறாரு. இது கேள்வி நேரம். கேள்விகளை நீங்கள் தொடுக்கலாம். எது இல்லைன்னா முடிச்சுக்கலாம். ரைட். சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். ஜூம் மீட்டிங்லையும் நியூஸ்லையும் மட்டும் பார்த்துருக்கோம், நேரில் பார்க்குறோம். சார் இப்போ ஸ்டேட்டுன்றதை வந்து நம்ம தான் மக்கள் தான் செலக்ட் பண்ணி ஸ்டேட் அனுப்புகிறோம். இதுக்கு முன்னாடி ராஜா காலத்துலலாம் அவங்க கிட்ட அந்த கண்ட்ரோல் இருந்தது. அதனால அவங்க வந்து அதுக்கான அறிவியலுக்கான ஃபண்டிங் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஸ்டேட்டுன்றதை நம்ம தான் செலக்ட் பண்ணி பண்ணுறோம். பட் அந்த மக்களால் செலக்ட் பண்ண போகிற அந்த ஸ்டேட் வந்து மறுபடியும் இதுக்கு எப்படி அந்த ஃபண்டிங்கை வந்து டைவர்ட் பண்ணுறது? ஓகே. ஸோ இப்போது ராஜா காலத்துக்கும் இன்றைக்கும் இருக்கிற ஒரு வித்தியாசத்தை பற்றி பேசுகிறீங்க இல்லையா? அந்த வித்தியாசம் இருக்குன்னு நம்மளை நம்ப வைக்கிறது தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சூப்பர்ஸ்டிஷன். ராஜா காலத்தில் நான் ராஜா அப்படின்னு எதை வச்சு நம்ப வச்சாங்க? கடவுள் வந்து என்னை ஸ்பெஷலாக படைச்சாரு, கடவுள் வந்து எனக்கு வந்து ஆளுவதற்கான ஒரு உரிமை கொடுத்துருக்காரு. நம்ம இந்தியாவை எடுத்துக்கிட்டா 4 வருடம், அந்த 4 வருடத்துலேயும் அந்த மாதிரி உரிமை கொடுத்துருக்காங்க. சர்ம சாஸ்திரம் இப்படி சொல்லுது, அப்படிலாம் தானே பண்ணாங்க இல்லையா? இன்றைக்கு நாம் நம்மளை வந்து கன்சர்ன் பண்ண வரலாம் இந்த மாதிரி ஆராய்ச்சி. ஸோ அதுதான் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய சிஸ்டம். உண்மையிலேயே நம்ம ஓட்டு போடுறோம், கொஞ்சம் பேர் தேர்ந்தெடுக்கிறோம், எல்லாம் கரெக்டு தான். பட் ஆனால் வந்து தீர்மானங்கள் எங்கே எடுக்க போகுது? அந்த தீர்மானங்களுடைய உள்ளடக்கம் வந்து ஒரு பொது விவாதத்தில் இருக்கா? அதில் நீங்கள் ஏதாவது கருத்து சொல்லியிருக்கீங்களா? இப்போது எத்தனை நாள் கலக்கிறோம்? உங்களோட கருத்துக்கு ஏதாவது மதிப்பு இருக்கா? இல்லை இல்லையா? ஸோ அப்போ வந்து இது எப்படி நம்ம வந்து ஒரு உண்மையிலேயே நம்மோட இதில் தான் ஆட்சி நடக்குதுன்னு சொல்ல முடியும்? அதாவது நம்மளோட இதில் நடக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்குவதற்கான அமைப்பாக தான் இருக்கே தவிர, அஃப்கோர்ஸ் இதில் நான் இன்னொரு விஷயமும் சொல்ல போகிறேன், இது வந்து முழுமையாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த தோற்றத்துக்கான வாய்ப்பு இருப்பதனால் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா கோரிக்கை ஒரு இயக்கம் நடத்த முடியும். அதன் மூலமாக ஒரு நிர்பந்தம் செலுத்தி சில மாற்றங்களை கொண்டு வரும். இதுதான் வந்து இதில் இருக்கக்கூடிய வாய்ப்பு. எம்பியினுடைய ஆர்குமெண்ட்டும் அதுதான். அதாவது இன்றைக்கு ஒரு டெமோக்ராட்டிக் செட்டப்ங்கிற இந்த இதில் வந்து ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு இயக்கம் நடத்தினோம்னா இந்த மாதிரியான சில மாற்றங்களை நம்ம கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட். Any more questions? நல்லா கம்ப்ளீட்டா புரிஞ்சிருச்சுன்னா கொஸ்டினே வராது. இல்ல ஒண்ணுமே புரியலனாலும் கொஸ்டினே வராது. அதான் நீங்க சொல்ல வந்தீங்கன்னு எனக்கு தெரியும். இதை நான் கேட்டாரு. மூலதனம் உள்ள கார்ல் மார்க்ஸ் வந்து சமூக வளர்ச்சிக்காக இருக்கக்கூடிய அந்த கல்வியாளர்கள், மருத்துவர்கள் அனைவருமே வந்து ஒழுங்கு சக்தியாக மாற்றப்படுவார்கள் குறிப்பிடுறார். அதே தான் நம்ம வந்து 21ஆம் நூற்றாண்டில் பார்க்குறோன்னு ஜேடி பெர்னால் வந்து தன்னுடைய ஆய்வில் நிரூபிக்கிறார். அதாவது கார்ல் மார்க்ஸ் வந்து 1850களில் இதனுடைய போக்கு துவங்கக்கூடிய சூழலில் அவர் வந்து எழுதுறாரு. எதிர்காலத்தை பற்றி இப்படி ஒரு ஆர்வம் போல சொல்கிறாருன்னு சொல்லலாம். பட் அது வந்து நிதர்சனமாக ஆயிருக்கு என்பதை ஜேடி பெர்னால் வந்து ஆமாம். கேளுங்க, யார் கேட்குறாரு? இப்போ சார் சொன்னாங்க இல்லைங்களா, நம்முடைய சங்க இலக்கியமோ இல்லை பக்தி இலக்கியமோ எல்லாமே வந்து இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாங்க, மூட நம்பிக்கைகள்லாம். கொஞ்சம் மூட நம்பிக்கையாக நம்ம அதை எடுத்துக்கலாமா? ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி நம்முடைய பரிணாம வளர்ச்சியை நம்ம சங்க இலக்கியங்களும் ஆன்மீக இலக்கியங்களும் நிறைய சொல்லியிருக்கீங்களா? என்ன இருக்கு இப்போ பரிணாம வளர்ச்சியை பற்றி சங்க இலக்கியங்கள்ல ஒன்றறிவது முதல்லேருந்து ஆரம்பத்துலேருந்து எல்லாமே தொடங்குறாங்க இல்லைங்க சார். அப்போ வந்து நம்ம அதை மூட நம்பிக்கையை எடுத்துக்காம ஏன் சயின்ஸாக எடுத்துக்க கூடாதா? இல்லை நம்ம அதை நான் மூட நம்பிக்கைன்னு நான் சொல்லலை. பட் அதை சயின்ஸுன்னு நம்ம எடுத்துக்க முடியாது.
ஏன்னா முதல்ல தோன்றின உயிருக்கு ஒரு அறிவு தான் இருந்தது என்பதெல்லாம் கரெக்டாக, முதல்ல 5 அறிவு 6 அறிவு என்பது எல்லாமே கரெக்டாக. இன்றைக்கு நமக்கு வந்து நம்ம வந்து ஐம்புலன்கள் சொல்கிறோம்ல, அதுவே தப்பு. இது வரைக்கும் நமக்கு வந்து 23 புலன்கள் தெரியும். ஐம் சாரி, நம்ம ஸ்கூல்லாம் வந்து நமக்கு வந்து இன்னமும் 5 அறிவு 5 புலன்கள் அப்படிங்கிற அந்த 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கருத்தை தான் சொல்கிறாங்க. இப்போது நம்ம நிற்கிறோம், சாஞ்சிங்கன்னா நீங்கள் சாஞ்சிட்டீங்கன்னு ஒரு உணர்வு வருது இல்லையா? அந்த உணர்வு வந்து எதுலேருந்து வருது? எந்த புலன்லேருந்து வருது? இதுவும் ஒரு புலனறிவு. புரியுது இல்லையா? இது மாதிரி நிறைய புலனறிவு இருக்குது. 23 வரைக்கும் வகைப்படுத்திருக்காங்க. இப்போ புதுசாக எழுதுகிற டெக்ஸ்ட் புக்கில் இதெல்லாம் எழுதலான்னு நாங்கள் முயற்சி பண்ணுறோம். பார்ப்போம். இதில் இந்த ஏஐ தொழில்நுட்பம் எந்த புலனில் வரும்? எது ஏஐ இல்லை, அதை பற்றி நம்ம தனியாக பேசணும். ஒரு 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 குவிக் 1 கமெண்ட்டாக நம்ம பேச போக முடியாது. எல்லா கண்டுபிடிப்புகளையும் அல்லது எல்லா அறிவியல் சார்ந்த விஷயங்களையும் நம்ம இந்த மாதிரி சமூக தேவையின் அடிப்படையில் நிகழ்ந்த அல்லது சமூக பரிணாமத்தின் அடிப்படையில் நிகழ்ந்த நிகழ்வுன்னு சொல்லி வகைப்படுத்த முடியுமான்றது இல்லை. எக்ஸாம்பிளுக்கு ராமானுஜத்துடைய நிறைய மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன்ஸ், அது அந்த காலகட்டத்தினுடைய தேவை அதுக்கு இருந்ததான்றது நம்ம எப்படி ஜஸ்டிஃபை பண்ண முடியும்? ஓகே, ஜஸ்ட் ஒன். இது வந்து ஒரு நல்ல கேள்வி. இப்படி ஒரு புரிதல் நான் கொடுத்ததுனால நான் வந்து சரியாக பேசுவேன்னு அர்த்தம். ஓகே, நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் இண்டிவிஜுவலினுடைய ஒவ்வொரு கொஸ்டின் ஒவ்வொரு ரிசர்ச்க்கு வந்து நம்ம அப்படியே டைரெக்டாக லிங்க் பண்ண முடியும்னு சொல்லுவோம். ஒரு ட்ரெண்டு இன்னைக்கு வந்து 1000 விஞ்ஞானிகள் வேலை செஞ்சால் அந்த 1000 விஞ்ஞானிகளுடைய திசை போக்கு என்ன? அதில் ஒரு இண்டிவிஜுவல் விஞ்ஞானியினுடைய இதை மட்டும் நம்ம பார்த்தோம்னா அது காம்ப்ளெக்ஸாக இருக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு உதாரணத்தோட சொல்லணும்னா, ஒரு கொதிக்கிற தண்ணி இருக்குது. ஓகே, அது வந்து 80 டிகிரியில் இருக்குது. நான் என்ன சொல்ல முடியும்? 80 டிகிரினால ஆவரேஜ் வைப்ரேஷன் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இன்சைட் திஸ் இஸ் இவ்வளோன்னு நான் சொல்லணும். ஒரு குறிப்பிட்ட பார்ட்டிகளுக்கு ஏன் வந்து அதோட அதிகமாக இருக்குது, அதனால தானே எவாபரேட் ஆகுது அப்படின்னு நான் சொல்ல முடியும் இல்லையா? ஸோ இட் ஹஸ் டு பி அண்டர்ஸ்டுட் இன் தட் லெவல். இந்த ராமானுஜம் இந்த காலத்தில் வந்ததுனால தான் அப்படி இருந்தது. அவரே வந்து 100 வருஷம் முன்னாடி வந்திருக்காரு, அப்படி வந்திருக்காரு. அதான் யோசனை வந்து அது நம்பர் தியரியில் போகிறது. பிகாஸ் இந்த வீடு அது வந்து வெறும் கடவுள் வந்தாங்க, சரஸ்வதி வந்தாங்க, அதான் இல்லை. இனியோ நானும் அதை பற்றி கொஞ்சம் எழுதியிருக்கேன். ஒரு யார் இந்த ராமானுஜம்னு ஒரு புக்கு பாரதி இருக்காங்களா, அதில் எழுதியிருக்கேன். யார் இந்த ராமானுஜம் புக்கில் எழுதியிருக்கேன். கணிதமேதை ராமானுஜம், சாரி, கணிதமேதை ராமானுஜம் புக்கில் எழுதியிருக்கேன். அதை கொஞ்சம் படிச்சு பாருங்க. ராமானுஜம் ஒரு எக்ஸாம்பிள் இல்லை சொல்கிறேன். இன்னொரு கொஸ்டின் ஸ்ரீதர் பண்ணுங்க. ஸ்ரீதர் ஃபர்ஸ்ட் நீங்க கேளுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க தானே ரைஸ் பண்ணீங்க. கேளுங்க. இல்ல, எனக்கு நான் ஒரு கொஸ்டின் என்ன கேட்கறேன்னா, இப்போ நம்ம பொதுவா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அவேர்னஸை எடுத்துக்கிறது ஒரு சயின்டிஸ்டா அவங்களுக்கு என்ன ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கான ஒரு லீட் பண்ணுறது. அதே மாதிரி இதை தெரிஞ்சுக்கிட்டு டெசிஷன் எடுத்து ஏதாவது ஒரு சிலது மாறி இருக்கு, ஏதாவது எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு? ஓகே, ஸோ நான் குயிக்காக ஒரு ஆன்சர் சொல்கிறேன். அகைன் ஒரு ஹிஸ்டாரிக்கல் எக்ஸாம்பிள். கான்டெம்பரரி டைமில் எப்படி நம்ம வந்து கொஞ்சம் விவாதிக்கலாம், டக்குனு என்னால் யோசிக்க முடியல அப்படிங்கிறனால வந்து சொல்கிறேன். 2ஆம் உலகப் போரின் போது இங்கிலாந்தின் மீது நாசி ஜெர்மனி குண்டு போட்டாங்க. குண்டு போடும்போது எங்கே குண்டு போடுவாங்க? பிரபுக்கள் வீட்டில் குண்டு போடுவாங்களா? போட மாட்டாங்க. ராஜாக்கள் வீட்டில் குண்டு போடுவாங்களா? போட மாட்டாங்க. எங்கே போடுவாங்க? தொழிற்சாலை இருக்கிற இடத்துல போடுவாங்க. தொழிற்சாலையை சுற்றி யார் வாழ்வாங்க? தொழிலாளர். அப்போ யாரோட வீடு இடியும்? யாரோட தலையில் குண்டு விழும்? கேரி பெர்னால் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு டீம் ஆஃப் சயின்டிஸ்ட்டை கூப்பிட்றாரு. யோ, நம்ம சும்மா பேசினா போறாது, செயலில் இறங்குவோம். தொழிலாளிகள் குடியிருப்பு இடத்துல குண்டு பாதுகாப்புக்கு என்ன செய்யும்? பட் பாயிண்ட் இஸ், தனியாக செய்யும், அவருடைய தனி ஆய்வு கிறிஸ்டோகிராஃபியாக இருக்கலாம். ஆனால் கூட்டா இப்படி ஒரு ஆய்வு செய்யும். ஸோ
ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான படிப்பினைன்னு நான் நினைக்கிறேன். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நானும் திரும்பவும் அங்கேயும் வந்து நம்ம வந்து ஒரு தனி, நான் வந்து ஒரு ரேம்போ, நான் வந்து ஒரு காலா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்படி ஒரு பேசணும் தான் அவருக்கு நோபல் பரிசு கிடைக்காம போச்சு. ஆமாம், இல்லை ஆமாம், இல்ல அது பல விஷயம் இருக்கு. அது இதுவும் ஒரு விஷயம். அதாவது நோபல் பரிசினுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வெளிவந்த பிறகு நமக்கு என்ன தெரியும்னா 7 முறை அவரோட நேமை நாமினேட் பண்ணியிருக்காங்க. 7 முறை நாமினேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிஜெக்ஷனுக்கு இதுவும் ஒரு